ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிளைம் ஃபார்ம் ஃபில்லிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் பில்லிங்கோட இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். 3P நெட்வொர்க் அதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இப்போது அந்த ஆர்சிஎம் சைக்கிள், ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ் சொல்கிறோம். அந்த ரெவன்யூ சைக்கிள் மேனே எல்லாமே சுற்றி நடக்குது, அந்த கிளைமில் நடக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரெவன்யூ சைக்கிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு கிளைம் ஃபார்ம், சரிங்களா? இந்த கிளைம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று அவுட் பேஷண்ட் கிளைம் ஃபார்ம், ஒன்று இன்பேஷண்ட் கிளைம் ஃபார்ம். ஸோ நம்ம இது பார்க்குறது அவுட் பேஷண்ட் கிளைம் ஃபார்ம். ஸோ இதில் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 33 ஃபீல்டு இருக்குது. அதாவது ஃபீல்டுனா பாக்ஸுன்னு இந்த மாதிரி பாக்ஸுன்னு சொல்லி ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குல்லையா, அதான் பாக்ஸ் தான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் 33 ஃபீல்டு இருக்குது. இதில் இந்த 1 to 13 அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளுக்கு டெமோ என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 14லேருந்து 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு டெமோ என்ட்ரி அண்ட் சார்ஜ் என்ட்ரி செய்யறதை நம்மளுக்கு கிளைம் ஃபார்ம் சொல்கிறோம். ஓகே, இதில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு 1லேருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டீட்டெயில்ஸும் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். பேஷண்ட் டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ், கேரண்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 14லேருந்து 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி கோட், ஐசிடி கோட், மாடிஃபையர்ஸ், ப்ரொவைடர் டீட்டெயில்ஸ், அதேமாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், யார் வந்து ட்ரீட் பண்ணால், அது ஹாஸ்பிட்டலாக கிளினிக்காக, எவ்வளோ அமௌண்ட் பேஷண்ட் பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்த செக்ஷனில், அதாவது 14லேருந்து 33 வரைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கிளைம் ஃபார்ம் நம்ம எல்லாமே அனுப்பிச்சப்போம், இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி அனுப்புகிறோம். இந்த கிளைம் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு பேமெண்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரன் த்ரூ பண்ணுறேன். இது ஒவ்வொன்றும் டக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஃபீல்டு. ஓகே, 1ல் இருக்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஃபீல்டு. 2 வந்து பேஷண்ட்ஸ் நேம். இது எப்படின்னா லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், மிடில் இனிஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா யுவராஜன், அதாவது என் பேர். லாஸ்ட் நேம் சொல்லும்போது எங்கள் அப்பா பேர் பாலகிருஷ்ணன். ஸோ அப்போது பாலகிருஷ்ணன் யுவராஜன் தான் இப்படி எழுதணும், சரிங்களா? இப்போ சில பேர் மிடில் இனிஷியல்னால் ஒன்றும் ஒரு ஊர் பேரோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி மிடில் இனிஷியல் ஆட் பண்ணுவாங்க. இல்லை ஃபேமிலி நேம் அந்த மாதிரி வரும், அது மிடில் இனிஷியல் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஷண்ட் டேட் ஆஃப் பர்த். அதேமாதிரி நம்மளுக்கு இது எல்லாமே யூஎஸ் டைப் இருந்தால் நம்மளுக்கு எப்பயுமே என்ன பண்ணோம்னா நம்ம டேட்டு, மந்த், இயர் நம்ம இந்தியாவில் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்த்து, டேட்டு, அப்புறம் இயர், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்சூர் நேம் பார்க்குறோம், அப்புறம் வந்து பேஷண்ட் அட்ரஸ், அப்புறம் பேஷண்ட் ரிலேஷன் டு இன்சூர். செல்ஃப்னால் அவங்களே பேஷண்ட்டு, அவங்களே அக்கௌண்ட் ஹோல்டர், பாலிசி ஹோல்டர். ஸ்பௌஸ்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சைல்டுலாம் குழந்தை, அதர்ஸ்னால் வேறு ரிலேஷன்ஷிப் இருக்கும், சரி. இன்சூர் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் 18 வந்து பேஷண்ட் ஸ்டேட்டஸ், சிங்கிளா, மேரீடா, அதர்ஸ், எம்ப்ளாய்டாக, ஃபுல் டைமாக, பார்ட் டைம் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதர் இன்சூரன்ஸ் நேம். அதாவது ஒரே பேஷண்ட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் இருக்கலாம், மல்டிபிள் இன்சூரன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ மேலே இருக்கிறது ப்ரைமரி இன்சூரன்ஸாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் எது எடுத்துக்கலாம், அதை ப்ரைமரி இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ செகண்டரி இன்சூரன்ஸ்னால் அப்போ என்ன பண்ணணும், இந்த 9th காலம் ஃபில் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் பேஷண்ட் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா நம்ம 8th வரைக்கும் ஃபில் பண்ண, அப்போ 9th நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. கிளியர்? நெக்ஸ்ட் பேஷண்ட் ரிலேஷன் கண்டிஷன், பேஷண்ட் கண்டிஷன் ரிலேட் டு, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட். இது எதுக்குன்னா ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக இன்சூரன்ஸ். அது வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட் மட்டும், அதாவது அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி மட்டும் தான், அவங்க ஃபேமிலிக்கெலாம் அது கவர் ஆகும். அதுதான் ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 11 இன்சூரன்ஸ் பாலிசி குரூப் ஆர் ஃபீக்கா நம்பர். இது நம்மளுக்கு என்ன இன்சூரன்ஸ் எடுத்துருக்காங்களோ அந்த இன்சூரன்ஸில் பாலிசி நம்பர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ROI அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் AOB அப்படின்வாங்க. ROIனா ரிலீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், AOB சொன்னீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதுதான் இந்த 12 and 13. ஸோ ROIன்னு சொல்லும்போது ரிலீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த பேஷண்டோட இன்ஃபர்மேஷனை வெளில தரத்துக்கு, அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பேஷண்ட் அக்ரிமெண்ட் எழுதி தராங்க, அது ROI, சரிங்களா? ரிலீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்புறம் அசைன்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அசைன்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ்னால் அதாவது இந்த கிளைம் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா
அந்த பேமெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது அந்த பேமெண்ட் வந்து ப்ரொவைடர் போகலான்னு சொல்லிட்டு பேஷண்ட் வந்து சைன் பண்ணலாம். அந்த ஏஓபி அசைன்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெனிஃபிட்ஸ் வந்து காசு. நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் மந்த் ஆஃப் கண்டெய்னர்ஸ், நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஆக்சிடென்ட் இல்னஸ் சர்ஜரி எப்பயும் வந்திருக்காங்க இல்லையா, அப்புறம் ஸோ இந்த டேட்டுக்கும் பேஷண்ட் ஒர்க் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் ரெஃபரிங் ப்ரொவைடர் அதர் சோர்ஸ். நம்மளுக்கு ஒரு ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் இருப்பார், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்மளுக்கு பிசிபின்னுவாங்க, அவர் நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரெஃபர் பண்ணுவார். ஸோ அந்தமாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரிங் ப்ரொவைடர் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 17A அது தேவையில்லை. 17B பார்த்தா என்பிஏ நேஷ்னல் ப்ரொவைடர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நேஷ்னல் ப்ரொவைடர் நம்பர்னா அந்த டாக்டர் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாரு யூஎஸ் கவர்மெண்ட்டில். ஸோ அவருக்கு ஒரு நம்பர் தந்திருப்பாங்க, அதான் நேஷ்னல் ப்ரொவைடர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ அதில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சலாம், என்ன டாக்டர், என்ன பேர், அவங்க என்ன ஸ்பெஷாலிட்டி ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு அந்த ப்ரொவைடர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் டேஸ் எடுத்து கரண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் ஃபார் லோக்கல் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் 20 வந்து அவுட் சைட் லேப். இப்போ லெட்ஸே ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறாரு, அதுக்கு வந்து அவரே லேப் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த அவுட் சைட் லேப் லோன் வரும். இன்கேஸ் அவர் வந்து வெளில கொடுக்குற அவரே லேப் வச்சாருன்னா நமக்கு அவுட் சைட் லேப் லோன் வரும். இன்கேஸ் அவருக்கு லேப் இல்லை, வெளில போய் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னா அது அவுட் சைட் லேப் பேஸ்னு வரும். இது எங்கே இருக்குன்னா இம்பேக்ட்டு நம்ம இந்த சார்ஜஸில் அது வந்துடும். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு சார்ஜஸ் வந்து எவ்வளோ சிபிடி பண்ணால் பில் பண்ண டோட்டல் சார்ஜஸ் ப்ளஸ் இப்போ வந்து இங்கே ஒரு சார்ஜஸ் வந்துடும். சரிங்களா? அதுவும் ஆட் ஆகும் இந்த பில்லோட. சரியா? பில்லோட வேல்யூட இதுவும் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் நேச்சர் ஆஃப் இல்னஸ். இங்கே வந்து IC10 நம்ம கொடுக்க போகிறோம், 1 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் எக்ஸாமினேஷன் கோட். 22 ப்ரையர் ஆத்தரைசேஷன். இது ப்ரையர் ஆத்தரைசேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்ட் வேலைக்கு தான் இது யூஸ்வலாக ப்ரையர் ஆத்தரைசேஷன் நம்பர் தருவாங்க. நெக்ஸ்ட் 24 டேட் ஆஃப் சர்வீஸ், ஃப்ரம் டேட் டு டேட்டு. பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் தான் இன்பேஷன் அவுட் அந்த மாதிரி. EMG நமக்கு தேவை. நெக்ஸ்ட் சிபிடி ஃபிக்ஸ் ஒரு மாடிஃபை டயக்னோஸ் பண்ணுறோன்னா இங்கே நீங்கள் சிபிடி போட்டுறீங்க. லெட்ஸே இங்கே வந்து செஸ்ட் எக்ஸ்ரே இருக்குது, 1ல் வந்து நிமோனியா இருக்குன்னு அப்படின்னா செஸ்ட் எக்ஸ்ரே 71045 போட்டு டயக்னோஸ் போட்டு இந்த நிமோனியாவுக்கு டயக்னோசிஸ் இங்கே போட்டுரும். 1ல் நிமோனியா இருக்குது அப்படின்னா இங்கே 1ன்னு கொடுத்துரும். அடுத்து லெட்ஸே சிடி பிரெயின், அது இங்கே ஹெட் ஏக்குன்னு இருக்குது 2ல். அப்போ என்ன பண்ணுறோம், சிடி ஹெட்டு போட்டு 2 நீங்கள் போடுறோம், அதுதான் மேட்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ சார்ஜஸ் தான் ஒவ்வொரு சிபிடி கோடுக்கு என்ன வேல்யூ. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டே ஆர் யூனிட்ஸ் வந்து 1. அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேர் வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அந்த சர்வீசஸ் பொறுத்து இருக்குது, அதாவது சிபிடி பொறுத்து இருக்குது. ரெண்டரிங் ப்ரொவைடர், ரெண்டரிங் தான் யார் ட்ரீட் பண்ணுவோம் அது ரெண்டரிங். நெக்ஸ்ட் ஃபெடரல் டேக்ஸ் ஐடி நம்பர், எஸ்எஸ்என்னா சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், நெக்ஸ்ட் ஏன்னா எம்ப்ளாய் ஐடென்டி நம்பர், நெக்ஸ்ட் பேஷண்ட் அக்கௌண்ட் நம்பர், அக்செப்ட் அசைன் எஸ் அனௌன் டிக் பண்ணோம். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ பில்லாக இருக்குது, அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஃபீஸ் ஆஃப் சப்ளை இன்க்ளூட் டிகிரி ஆஃப் க்ரெடென்ஷியல், டாக்டர் பேர் போட்டு அவரோட க்ரெடென்ஷியல், அதாவது MBBS MD FRCS அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்கோ. தேர்ட் இது பில்லிங் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். இப்போ என்னென்னா இந்த 31 32 33 காமனாக இருக்குது. எப்போ காமனாக லெட்ஸே ஒரு டாக்டர் இருக்கார், அவரே சொந்தமாக கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காருன்னா அப்போ எல்லாமே அவர் பேர் தான் இருக்கும். இன்கேஸ் அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு மாறும். இதுவும் சர்வீஸ் ஃபெசிலிட்டி லொக்கேஷனும் பில்லிங் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷனும் மாறும். சரிங்களா? தட்ஸ் இட். ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ நம்ம இதேமாரி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் அகைன் தேங்க்ஸ் a lot for your continuous support. Thank you so much. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.